இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன். அதாவது பெட்ரோல் கார், டீசல் கார்லாம் இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது. இனி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார், டீசல் கார்லாம் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம பெட்ரோல் பல்க் இருக்கிற மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சார்ஜிங் ஸ்டேஷன். இதில் மெயினாக என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஒரு பேட்டரி வச்சுருக்கோம், ஒரு ரெகுலேட்டர் போட்டிருக்கோம், 7804 ரெகுலேட்டர், ஒரு 2N5555 ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரோட தான் நம்ம ஒரு காயிலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த காயில் வந்து இதுக்கு உள்ளே இருக்குது. இந்த ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்சிஸ்டர்னால இந்த காயிலில் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் தான் நமக்கு வந்து இந்த காயிலில் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷனாக நமக்கு இங்கே வந்து இது ஒயர்லெஸ்லேயே நமக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி. இந்த காயிலோட பேர் என்னென்னா டிரான்ஸ்மிட்டிங் காயில். இது வந்து ஒயர்லெஸ்லேயே நம்ம இதை சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட், அதனால் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவிங் காயில் இருக்குது. இப்போ இந்த காருக்கு வந்து கார் போயிட்டு இருக்கு, இதுக்கு வந்து பேட்டரி டவுன் ஆகிட்டுன்னு வச்சுக்கோம். எங்கேயாவது பெட்ரோல் பல்க் இருக்கிறத தேடுறது மாதிரி நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அது நேராக வந்து அந்த கார் என்ன செய்யுது, சார்ஜிங் ஸ்டேஷன் நோக்கி வருது. இப்போ நான் சார்ஜிங் ஸ்டேஷன் ஆனில் இருக்குது. ஓகே, இந்த கார் வந்து அந்த இடத்துல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, கார் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட், அதனால சிம்பிளாக ஒரு சார்ஜிங் மட்டும் தான் நமக்கு காமிக்கும். இப்போ பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்த விட்டு நம்ம மூவ் ஆகணும்னா சார்ஜிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். இப்போ அடுத்த கார் வந்து இதே மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதே ப்ராஜெக்ட்டை நம்ம இன்ஜினியரிங் ப்ராஜெக்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினி ப்ராஜெக்ட் இல்லை மெயின் ப்ராஜெக்டாக பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணலாம். எப்படின்னா, இது வந்து கார் வந்து இதில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும், நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷனில் இருக்கீங்க, உங்கள் கார் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வரும். நம்ம இந்த இடத்த விட்டு போனோம்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகிருக்குது சொல்லி நமக்கு அந்த எவ்வளோ சார்ஜ் பண்ணணுமோ அதுக்குள்ள நம்ம இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதை என்ன அட்வான்ஸாக பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், இப்போ நமக்கு 4 வழி சாலை இருக்கிற மாதிரி நிறைய லேன்ஸ் இருக்கும். இது சார்ஜிங் லேன், அந்த மாதிரி நிறைய ரோடு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நம்ம காருக்கு வந்து சார்ஜ் இல்லாமல் போயிட்டு ஒன்று என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து நேராக சார்ஜிங் லைனுக்கு வந்துடுவோம். அப்போ நம்ம போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கார் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காயில்ஸ் வந்து அந்த லேன் ஃபுல்லாக இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்போ அந்த லேன் ஃபுல்லாகவே சார்ஜிங் லேன். நம்ம கார் வந்து சார்ஜிங் லைனில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் சார்ஜிங் லைனில் போயிட்டு இருக்கோமோ அவ்வளோ நேரமும் வந்து நமக்கு வந்து அக்கௌண்டபுளாக இருக்கும். நமக்கு சார்ஜிங் போதும்னு இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அடுத்த லைனுக்கு போயிடணும். போயிட்டு இருக்கும்போது நமக்கு மெசேஜ் வரும், உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் சார்ஜிங் லைனில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி நமக்கு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். பெரிய ப்ராஜெக்டாகவும் பண்ணலாம், மினி ப்ராஜெக்டாகவும் பண்ணலாம், ஸ்கூல் ப்ராஜெக்டாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஐடியாஸ், இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னா நான் அதில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்